எழுதியிருக்கின்றபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பிசாசோ அல்லது உங்களை எதிராளிகளாக கருதும் மக்களோ உங்களுக்கு எதிராக என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்று கவனிப்பதிலிருந்து உங்கள் கவனத்தை எடுத்துவிட்டு, உங்களை நேசிக்கும் பரமபிதா உங்களுக்காக இயேசுவின் மூலம் என்னென்ன காரியங்களை எல்லாம் ஏற்கனவே செய்துள்ளார் என்பதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உலகம் அல்லது பிசாசு உங்களுக்கு எதிராக அமைக்கக்கூடிய எதையும் விட உங்கள் தேவன் பெரியவராக இருக்கின்றார் என்கிற தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நீர் என்னை நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நானும் எனக்குரிய எல்லா காரியங்களும் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை அநேக நேரங்களில் நான் மறந்துவிட்டு கவலைப்படுவதை எனக்கு மன்னியும். உம்முடைய ஈடு இணையற்ற அன்பிற்காகவும் எனக்காக நீர் நியமித்துள்ள விசேஷமான திட்டங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த திட்டங்கள் எல்லாம் என் வாழ்வில் முழுமையாக நிறைவேற என்னை அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.